இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள் கல்வியினுடைய அதிகாரத்தில் தான் குறள் அதிகாரம் 40 கல்வி. அதாவது மாணவ செல்வங்கள் ஆசிரியரை போற்ற வேண்டும். ஆசிரியர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அதாவது ஆசிரியர் என்ன சொல்கிறார்களோ அதுவே நமக்கு வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர்தான் விதிவிலக்கான ஆசிரியர்களாக இருப்பார்கள். அவர்களை பற்றி நாம் கண்டுகொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் மீது நாம் பணிந்து இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு உயர்வு கிடைக்கும். அதனைத்தான் சொல்ல வருகிறேன். கல்வி அதிகாரம் 340 குறள் எண் 394. அதாவது உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் யாவரும் மகிழுமாறு அவர்களுடன் சேர்ந்து பழகி இனி அவரை எப்போது காண்போம் என நினைத்து பிரிகின்ற தன்மையுடையதே கற்றவர்களின் தொழிலாகும். இப்போ மாணவர்கள் கல்லூரியில், அதாவது ஆரம்ப பாடசாலையில் படித்து உயர்நிலையில் படித்து கல்லூரி படிப்புக்கு வந்து விடுகிறார்கள். கல்லூரியிலே அந்த அந்த அவர் வகுப்பு எடுத்தும் அந்த ஆசிரியர்களுடன் அவரும் மாணவர்களோடு நன்றாகத்தான் பழகிறார். மாணவர்களும் அவர்களோடு நன்றாக பழகி இருக்கிறார்கள். அதாவது அந்த அன்னுவல் டேன்னு சொல்லுவோம்ல, அந்த அன்னுவல் டேயில் எல்லாரும் பிரிவதற்கு அன்றைக்கு தான் பெரும்பாலும் இன்று வரை கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பசுமை நிறைந்த நினைவுகளைத்தான் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். என்னங்க, அந்த பழைய பாடல் தாங்க இன்னமே நிற்கிது அப்படின்னு சொல்லுவார். அவர் கல்லூரிக்கே போகாதவர். பசுமை நிறைந்த நினைவுகளை பாடித்திருந்த பறவைகளே எங்கு காண்போமோ அப்படின்னு சொல்லி அவர் பாடுகிறார். அந்த பாடல் எழுதியிருக்கிறார். அதை டிஎம்எஸ் படிப்பார். அவ்வளோ அற்புதமான பாடல் அது. அதைத்தான் நாங்கள் இருக்கிறதையும் படித்தார்கள். என்னுடைய சக மாணவன் தான். அவன் மாவட்ட ஆட்சியாளருக்கு பிஏவாக இருந்தான். அதாவது பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தான். ஆனால் ஆர்டிஓ ரேங்க்கு அந்தளவுக்கு உள்ளவன். என் கூட படித்தவன் தான். அந்தளவுக்கு இருந்தாப்புல. இதுக்காக சொல்ல வருகிறேன்னா, இந்த குறளுக்கு தக்கவாறு இந்த குறளில் என்ன சொல்லியிருக்காரு, அவர்களோடு சேர்ந்து பழகி அவர் பிரியும் போது அவருடைய கற்றவர்களின் தொழிலாகும். அவரை மகிழ்ந்து நினைக்கும்போது தான் கற்றவர்களின் தொழிலாகும். உண்மையிலேயே நாங்கள் இந்த அன்னுவல் டேக்கு பிரியும் போது முதலில் எடுத்த உடனே அவன் நல்லா பாடுவான். இந்த சன் டிவியில் கூட பாட்டு பாடி இது வாங்கியிருக்கான். அவன் அப்போவே நல்லா பாடக்கூடியவன். இந்த பாட்டை பாடின உடனே எங்களுக்கு எஸ்கேசி கொடுத்தார்கள். அதை சாப்பிட்றது கூட மனசு இல்லை. ஏன்னா எல்லார் கண்களிலும் கண்ணீர் வழிந்தோடியது. இவ்வளவும் அரசு கலைக்கல்லூரிங்க. அரசு கலைக்கல்லூரியை மட்டும் சர்வசாதாரணம் நினைக்காதீங்க. அவ்வளோ அற்புதமான கலைக்கல்லூரி அரசு கலைக்கல்லூரி. அதனால் இப்போ உதாரணம் சொல்கிறேன். உதாரணத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னு சொல்லுவார். புலவர் தொழில்னா என்னென்னா, புலவர்னா இங்கே நம்ம ஆசிரியரை தான் புலவராக நினச்சிக்கிறோம். ஏன்னா தமிழ் புலவரை, அங்கே தமிழ் ஆசிரியரை தமிழ் புலவர்னு சொல்லுவாங்க. ஆங்கில புலமை வைத்தவர் ஆசிரியர் தான் சொல்லுவாங்க, பேராசிரியர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது என்னுடைய பேராசிரியரை பற்றி தான். பேராசிரியர் ராஜு என்பவர். உதாரணத்திற்கு என்னுடைய பொருளாதாரத்துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் ராஜு என்பவர். அவர் எங்களுக்கு பாடம் நடத்தும் போது உண்மையிலேயே அற்புதமாக இருக்குங்க. அதாவது ஒரு சில பேர் கொஞ்சம் செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்திருப்பாங்க, அவங்களும் படிக்கிறாங்க.
அவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்ற ஒரு சில பீரியடுகளில் ஒரு லேடி யார் வந்துட்டாங்கன்னா, அந்த லேடி ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க, அவங்கள ஒன்றும் எழுத முடியாதுல்ல. அதனால் பின்னாடி உட்காந்துக்கிட்டு தாளம் போட்டுட்டு இந்த டெஸ்க்கை அடிச்சுக்கிட்டு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கே அப்படின்னு படிப்பாங்க. அவர்கள் முதற்கொண்டு எங்கள் பொருளாதார பேராசிரியர் வரும்போது அமைதியாக இருப்பார்கள். பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் அவ்வளவுக்கு அற்புதமாக அவர் உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே எங்கள் கண்முன் கொண்டு வந்து விடுவார். அவ்வளவு அற்புதமான ஆசிரியர், மறக்க முடியாத ஆசிரியருங்க. பொருளாதார பேராசிரியர் மட்டுமல்ல, பொருளாதார உதவி பேராசிரியர்களுமே ஒவ்வொரு நாடும் மாடர்ன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். அதில் ஒவ்வொரு நாடும் எவ்வாறு முன்னேறியது, அமெரிக்கா எப்படி முன்னேறியது, ஜப்பான் எப்படி முன்னேறியது, ரஷ்யா எப்படி முன்னேறியது, இங்கிலாந்து எப்படி முன்னேறியது, அதை பற்றி இருக்கும். அடுத்து ஒரு தியரியை தான் இவர் எடுப்பார். யார்? பேராசிரியர், பொருளாதார பேராசிரியர். இந்தியன் பொருளாதார பிரச்சனை என்பவர் ஒரு உதவி பேராசிரியர் எடுத்து வந்தார். அப்புறம் ஒரு பெண் இடையிலே வந்து ஜாயின் பண்ணாங்க, இடையிலே பணியில் சேர்ந்தார்கள். அதாவது நான் 2வது இயர் படித்து கொண்டிருக்கும்போது அவங்க வந்து தேடிய நம்ம பாத்திமா கல்லூரியில் மதுரையை சார்ந்தவர்களும் பாத்திமா கல்லூரியில் படித்து வந்தாங்க. வந்த உடனே அவங்க அந்த சப்ஜெக்டை, இந்திய பொருளாதார பிரச்சனையை எடுத்தார்கள். அற்புதமாக நடத்தினாருங்க. அதாவது ஏன்னா லாஸ்ட் இயர் படித்ததில்லை, முதல் ஆண்டு படித்தது, அதை எடுத்து சொல்கிறதுக்கு என்ன வேணும், அவ்வளோ அற்புதமாக நடத்துவார்கள். அப்போ சொல்லுவாங்க, இந்திய பொருளாதார பிரச்சனையை நீங்கள் எழுதும்போது அதாவது பக்கத்தை பார்த்துத்தான் உங்களுக்கு மதிப்பெண்களை போடுவார்கள். அதுக்காக நீங்கள் பாட்டு ஒன்றுமே இல்லாமல் சும்மா கதை அடித்தா அதை செய்ய மாட்டாங்க. ஓரளவு நம்ம இந்திய பொருளாதார பிரச்சனை என்ன, பசுமை புரட்சி, மக்கள் தொகை பெருக்கம், இப்படித்தான் இருக்கும். அதுகளை தான் நீங்கள் எழுதணும். அதுக்கு என்னென்ன காரணங்கள், அந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் என்ன, அதை எப்படி தீர்வு காண வேண்டும், இப்படித்தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராசிரியர் எழுதும்போது பேராசிரியர் நடத்தும்போது, ராஜ் அவர்கள் நடத்தும்போது, ஆகா, எல்லாருமே மெய்மறந்து விடுவாங்க. அப்படியே உலகத்தை நம்ம முன்னாடி கொண்டாந்தே நிறுத்திடுவார். உலக பொருளாதாரத்தையே நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்துவார். ஏனென்றால் எல்லா பேராசிரியர்களும் ஒருவரை தவிர்த்து எல்லா உதவி பேராசிரியரும் என்னன்னா, ஐஏஎஸ் முதல்நிலை தேர்விலே தேர்ச்சி பெற்று 2ஆம் நிலை தேர்விலே தோல்வியுற்று வந்தவர்கள். 2 தடவை எழுதுனாங்க, இனிமேல் நம்ம அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். உண்மையிலேயே சொல்லிடுவாங்க. என்னோட ஃப்ரீயாக இருக்கையில் சில சமயத்து பேசையில் நல்லா மனம் திறந்து பேசுவாருங்க. அதாங்க ஆசிரியர். மனம் திறந்து ஒருவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கேட்டு நாங்களே, ஏன்னா ஒரே ஒருத்தர் திருமணமானவர் படித்தார். அப்போ தான் அவருடைய உண்மை, அந்த ஆசிரியருடைய உண்மை 40 வயசுக்கு 35 வயசு வரை திருமணம் ஆகாமல் இருந்தது. அது என்ன விவரம் என்பதை சொன்னார். அதை நான் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. அந்த அளவுக்கு சில நேரங்களில் அப்படியே எங்களோட மகிழ்ந்து குழாவி பேசுவார்கள். அது மறக்க முடியாத உண்மைங்க. எல்லாருமே அற்புதமாக பேசுவார்கள். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அதனால் அதாவது ஆரம்ப பாடசாலையிலே கற்றுக் கொடுத்தவர்களும் ஆசிரியர்களே, அவர்களையும் நம்ம மறக்க முடியாது. அதே போல் நாம் கல்லூரி படிப்பை முடிக்கையிலையும் நமக்கு எல்லா உலகத்தினுடைய பண்பாடுகளை, உலகத்தினுடைய நாட்டு நடப்புகளை சொல்லிக் கொடுத்தவரும் நமது ஆசிரியர்களே. அவர்களை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மறக்க முடியாது. அதற்குத்தான் எங்கள் ராஜ் அவர்களை நான் உங்களுக்கு, பொருளாதார பேராசிரியர் மரியாதைக்குரிய ராஜ் அவர்களை உங்களுக்கு உதாரணத்திற்கு எடுத்து காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய ஒரு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் பிரிஞ்சு ஊரையில் கஷ்டப்பட்டு தான் அவங்கெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கையில் கண்ணீர் மல்க தான் எல்லாருமே ஆட்டோகிராஃப் வாங்கினோம். ஆனால் எனக்கு மட்டும் என்ன முதல்ல இறைவன் கொடுத்த வரமா என்னன்னு தெரியல. நான் முதலில் சேலம் உருக்காலை கோட்டம் சொல்லுவாங்க. உருக்காலை கோட்டத்துக்கு நாங்கள் தண்ணி சப்ளை பண்ணுறோம். அதாவது டெபாசிட் ஒர்க்கு. அங்கே நான் பணிபுரிகிறேன். 23/8/1980 நான் இங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஜாயின் பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் அந்த வழியாக தான் போகணும். ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குல்ல, சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்க்காப்பு சந்தில் தான் எங்களுடைய அலுவலகம். அப்போ நான் ஒரு நாள் போகையில் இவரை பார்த்து விட்டேன். பார்த்து விட்ட உடனே அவருக்குமே என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி எப்படின்னு தெரியல. எவ்வளோ நான் 75 டிகிரி முடித்தேன். 80 போய் அவரை பார்க்குறேன். 80 கடைசி ஒரு 6, 7, 23, 8, 80, 23, 8, 80, 10, 12 கடைசியாக இருக்கும். டிசம்பர் 80 அவர் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது அவர் எனக்கு நெகிழ்ச்சி அடைந்து விட்டேன். அவரை பார்த்தவுடன் நெகிழ்ச்சினா பயங்கரமான மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு நல்ல பேராசிரியர், அவர் நம்ம பணிபுரிகிறோம், அங்கே வந்து அவர் இருக்கிறார். அவர் என்னங்க வேணும், நான் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, வேலைக்கு வந்துட்டீங்கல்ல அதே ஒரு பெரிய இது இல்லை அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு, சார் வாங்க பக்கத்தில் தான் கணேச பவன் இருக்கு, டீ சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க நான் வேறு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால் மாலையில் தான் நான் பார்த்தேன், காலையில் கூட பார்க்கல, மாலையில் தான் சார் வர ஃப்ரீயாக தான் இருக்குது, நான் சும்மா தான் இருக்கேன் வாங்க போகணும்னு சொன்னேன். எவ்வளோ கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டார். அவ்வளோ அற்புதமான மனிதன். எதுக்கு நான் எனக்கு அதை கொடுத்து வச்சிருக்கிறது, அந்த அவர் நடத்திய பாடங்களால் தான் இன்றைக்கு நாம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா காரணம் அதற்கு எங்களுடைய பேராசிரியர்கள் அனைவருமே. ஒருத்தரை தவிர, ஏன்னா அவரை சொல்லக்கூடாது, அவர் என்னென்னா சும்மா உயர்நிலைப்பள்ளி ஹைஸ்கூலில் இது ஆரம்ப பாடசிரியர் எழுதுகிற மாதிரி எழுதி போட்டுருவார். அவர் தான் ஜப்பான் எடுத்தவர், ஜப்பான் ஹீரோஸ்வாகி. அதாவது ஜப்பானில் குண்டு போட்டு அழிஞ்சதில்லை, அதனால் என்னமோ அவருக்கு ஜப்பானுக்கு கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோக்கு அவரும் இதை எடுத்து திருநெல்வேலி நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். என்னமோ அவருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம். மற்ற எல்லா பேராசிரியர்களுமே அற்புதமாக நடத்துவார்கள். எங்களை நடத்திய விதமும் அற்புதம். அதனால்தான் இந்த நேரத்தில் நான் அவர்களை குறிப்பிட, இந்த குரலுக்கு நீங்கள் நினைக்கலாம் என்ன தெய்வம் என்னமோ இதுக்கு போய் நீங்கள் போய் இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு, என்னுடைய ஆசிரியரை நான் மறக்கக்கூடாதுங்க. அதுதான் இந்த குரலுக்கு நான் அவரை சொல்லுகிறேன். அப்போது அவரை என்னால் மறக்கவே முடியாது. நம்மை உயர்த்தி விட்டு ஆசிரியர்களை மறக்கக்கூடாதுங்க. நம்மளை சாதாரணமாக இருந்த ஒரு மனிதரை அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அது வேறு. அதுக்கு சம்பளத்துக்கு தக்கவாறு மனச்சாட்சியுடன் வேலை பார்க்கிறார்கள் அல்லவா, அதை நான் மறக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்கள். அந்த நம்ம வேலைக்கு நாம் படித்த படிப்பை முதல்வனுடைய மாணவர்களுக்கு தெரிவித்தால்தான் அவர்கள் நம்மை போல முன்னேறுவார்கள் என்று அவர் அவ்வளோ அற்புதமாக பேசினார். நடத்துவார், வகுப்பு நடத்தும்போது சொன்னேன், லேடி நடத்திட்டு இருக்கீங்களா, லேடி ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நடத்திட்டு இருக்கீங்களா, பின்னாடி ஒரு கோஷம் தெய்வம் தந்த வீடுன்னு போடுறவங்க பேராசிரியர் வந்த உடனே அப்படியே மகிழ்ந்து விடுவார். அதாவது அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருப்பாங்க. அவ்வளோதும் ஊனி கவனிப்பாங்க. அப்படி கொண்டு வருவார், உலகத்தையே கொண்டு வருவார், உலக பொருளாதாரத்தையே நிலைநிறுத்துவார். அவர் மறக்க முடியாத உண்மை அவர். அது மட்டும் இல்லை, நான் சேலத்தில் அவர் சும்மா பேராசிரியராக பார்க்கல, பேராசிரியர் தலைவராக பார்க்கல, அந்த துறையினுடைய தலைவராக பார்க்கல, அவர் தான் பிரின்சிபால், அந்த கல்லூரியினுடைய முதல்வர் அவர் தான். நான் பதவி உயர்பட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக சொல்கிறேன். அதாவது இந்த குறளின்படி தாங்கள் எல்லா மாணவ செல்வங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் மாணவர்கள் அதாவது அவர்களிடம் எப்படி செல்வந்தர்களிடம் வறியவர்கள் போய் கெஞ்சி கேட்கிறார்களோ அது மாதிரி படித்தால்தான் நீங்கள் நலமாக இருப்பீர்கள், நலமாகவும் இருப்பீர்கள், வளமாகவும் இருப்பீர்கள். அதற்கு காரணம் நம் ஆசிரியர்களாக. ஏன்னா கல்வி செல்வத்தை மட்டும் அழிக்கவே முடியாதுங்க, அதில் மாற்றமே கிடையாது. அதனால தான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.